கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு பரீட்சையை பற்றி இன்று நாம் தியானிக்கப் போகிறோம். நம்மை நேசிப்பவர்களை நேசிப்பது லகுவானது, ஆனால் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களிடம் நாம் காட்டும் அன்பே நம் இருதயத்தின் உண்மை நிலையை வெளிப்படுத்தும். வாருங்கள், மத்தேயு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 5 வசனம் 44 இன் ஆழமான சத்தியத்தை நாம் கவனிப்போம். வேத வசனம் மற்றும் விளக்கம். வாசிப்பதற்கான பகுதி மார்ச் 21. மத்தேயு அதிகாரம் 5 வசனம் 44. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். பிரியமானவர்களே, நம்மை எதிர்த்து எதையும் செய்பவர்களை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்பதே நம்முடைய ஆவிக்குரிய அளவுகோல். இது ஒரு பரீட்சை என்பதை மறந்துவிடாதீர்கள். மற்றவர்கள் செய்த தவறுகளை உணர்ந்து கொள்ளவும் அதை ஜெயிக்கவும் நாம் அவர்களிடம் முகமலர்ச்சியோடும் இரக்கத்தோடும் நடந்து கொள்கிறோமா? அவர்களுக்காக ஜெபித்து, அவர்களின் அறியாமையையும் பலவீனங்களையும் சகித்து, அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியான ஜீவியத்தை நாம் காண்பிக்கிறோமா? நாம் இப்படி செய்தால் நாம் பாவத்தை வெறுக்கிறோம், பாவியை அல்ல என்பது தெளிவாகும். பாவம் என்றும் பாவிகளிடையே இருக்கும், அதை நாம் வெறுக்க வேண்டும் என்பதே தேவனுடைய மாறாத தீர்ப்பு. ரீப்ரின்ஸ் ரெஃபரன்ஸ் 1330 முதல் 6. முடிவுரை. எனவே அருமையானவர்களே, நம்முடைய பகைவர்களுக்காகவும் நாம் கண்ணீரோடு ஜெபிப்போம். தீமையை நன்மையால் வென்று கிறிஸ்துவுக்குள் முதிர்ச்சியடைந்த பிள்ளைகளாக வாழ்வோம். இந்த போதனை உங்கள் ஆத்துமாவிற்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.